தோசை, இட்லி, ரைஸ்க்குலாம் சூப்பரான ஒரு பருப்பு பொடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பொடியை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பொடி ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவீங்க நீங்கள். ஆமாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு டைம் இந்த பருப்பு பொடியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டலில் இருக்கிற அந்த பருப்பு பொடி உங்கள் வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இந்த 3 பருப்பு தான் போட போகிறோம் இந்த பொடிக்கு. மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்தம் பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, இவ்வளோ தாங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். வானல் ஹீட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பருப்புமே தனித்தனியாக வறுத்து எடுக்கணுங்க. ஒரு பருப்பு வந்து சீக்கிரமாக வறுபட்டுடும், ஒரு பருப்பு வந்து சீக்கிரம் வறுபடாது, லேட் ஆகும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்துமே நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. துவரம் பருப்புமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு எல்லாம் நீங்கள் வறுக்கிறதுல தான் உங்களோட கை பக்குவமே இருக்குது. இதில் தான் நீங்கள் டேஸ்ட் கொடுக்க முடியும். இந்த பருப்பையெல்லாம் வறுக்கிற பக்குவத்தில் தான் உங்களுக்கு பருப்பு பொடியோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இந்த பொடி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள், ஆனால் சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதை மாதிரி தனித்தனியாக வறுத்து ஒன்றா கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அரைக்கிறது ஒன்றா தான் அரைக்க போகிறோம், அதனால் ஒன்றாவே கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆரத்துக்கு இதில் வரமிளகா வறுத்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து பொடியாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா அருமையான இட்லி பொடி ரெடிங்க. இட்லிக்கு, தோசைக்கெலாம் போட்டுக்கிறதா இருந்தால் கொரங்கொரப்பாக அரைங்க. ரைஸ்க்கு போட்டுக்கிறதா இருந்தால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல் பருப்பு பொடி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பொடியை நீங்கள் சாம்பார், ரசம், பொரியலுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும், திக்னஸ் கொடுக்கும். குழம்பு தண்ணியாட்டு இருந்ததுன்னா திக்னஸ் கொடுக்கும். இட்லி மேலேயும் நீங்கள் இட்லி பொடி மாதிரி இந்த மாதிரி தூவி யூஸ் பண்ணலாம். பொடி தோசை, பொடி இட்லிக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம்.